ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிகேடி ஸ்டடி டைம். நாம் இன்றைக்கி ஆகஸ்ட் 16, 2024 கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, மதசார்பற்ற சிவில் சட்டம் கட்டாயம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது மதவாத சிவில் சட்டத்திலிருந்து மதசார்பற்ற சிவில் சட்டத்துக்கு மாற வேண்டியது காலத்தின் கட்டாயம் அப்படின்னு சுதந்திர தின விழா உரையில் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவிச்சிருக்காங்க. தற்போது சிவில் சட்டங்கள் மத ரீதியில் நாட்டை பிளவுபடுத்துவதோடு பாகுபாட்டை ஊக்குவிக்கிறது அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால் மத சார்பற்ற சிவில் சட்டம் கட்டாயம் அப்படின்னு உரையாற்றியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, குறைந்த விலையில் மருந்துகள் வழங்க முதல்வர் மருந்தகம் அப்படிங்கிற திட்டம் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லைங்க, முன்னாள் இராணுவ வீரர்களின் அவர்களின் குடும்பங்களின் நலன் காக்க முதல்வரின் காக்கும் கரங்கள் அப்படிங்கிற புதிய திட்டமும் வகுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு, 75,000 பணியிடங்கள் நிரப்பப்படும்னு சொல்லியிருக்காங்க. 2026 ஜனவரி மாதத்துக்குள் 75,000க்கும் மேற்பட்ட அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, ஒரு ஆர்டிக்கிள் தான் கொடுத்துருக்காங்க. உயிர்காக்கும் மருத்துவர்கள் தங்களது உயிருக்கு பாதுகாப்பு கேட்டு போராடும் அவலம் அரங்கேறி கொண்டிருக்கின்றது. ஸோ அதாவது மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய ஆர்ஜி கர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முதுநிலை பெண் பயிற்சி மருத்துவர் ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலையும் செய்யப்பட்ட சம்பவம் ஒட்டுமொத்த இந்தியாவின் மனசாட்சியையும் உலுக்கி கொண்டு இருக்குது. ஸோ அதை பற்றி ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நமக்கு முக்கியமானது அப்படிங்கிறது இந்த கடைசியாக ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. நிர்பயா பாலியல் வன்கொடுமை வழக்கு நடந்து 12 ஆண்டுகளுக்கு இருக்குது. ஸோ அது 12 ஆண்டுகள் ஆகியிருக்கு. அதுக்கப்புறம் எந்த மாற்றமும் இல்லை அப்படிங்கிறது இந்த சம்பவத்தின் மூலம் நமக்கு தெரியுது. 2012 24,900 பாலியல் வன்கொடுமை குற்றங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா 10 ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது 2022 31,516 இருக்குது. அதாவது 25% அதிகரிச்சிருக்கே தவிர குறையலை. காவல்துறை ஆவணப்படி இந்தியாவில் ஒவ்வொரு நாளும் குறைந்தது 86 பாலியல் வன்கொடுமைகள் நடக்கு. தேசிய குற்றவியல் ஆவண காப்பகம் 2017 முதல் தான் பாலியல் தொடர்பான கொலைகளை ஆவணப்படுத்த தொடங்கியிருக்கு. ஸோ ஆண்டுதோறும் 220 பாலியல் தொடர்பான கொலைகள் நடக்கு அப்படின்னு சொல்லி பதிவுகள் தெரிவிக்கப்பட்டிருக்கு. 1973 நவம்பர் 27 மும்பை மருத்துவமனையில் 25 வயது செவிலியர் அருணா ஷென்பாகுக்கு நேர்ந்த அவலமும் அந்த பாலியல் வன்கொடுமையால் செயலிழந்து அடுத்த 42 ஆண்டுகள் சக செவிலியர்களால் பராமரிக்கப்பட்ட சோக கதையும் இங்கே நடந்திருக்கு. ஸோ கொல்கத்தா முதுநிலை பயிற்சி மருத்துவருக்கு நியாயம் கிடைத்தால் மட்டும் போதாது. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மருத்துவரும் செவிலியருக்கும் சுகாதார பணியாளருக்கும் அச்சமின்றி சேவை புரிய இந்த அரசு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, காங்கிரஸ் கட்சியின் முதுபெரும் தலைவர் குமரி ஆனந்தனுக்கு தகைசால் தமிழர் விருதை முதல்வர் மு.க. ஸ்டாலின் வழங்கியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு, ஏபிஜே அப்துல் கலாம் விருது. ஸோ இது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா இஸ்ரோ விஞ்ஞானி வீரமுத்துவேல் அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு, கல்பனா சாவ்லா விருது. ஸோ இது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி மக்களுக்கு முதலுதவி பெட்டியை எடுத்துக்கொண்டு துணிச்சலுடன் சென்ற நீலகிரி மாவட்ட செவிலியர் சபினா துணிவு மற்றும் சாகச செயலுக்கான கல்பனா சாவ்லா விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, நல்லாளுமை விருது. ஸோ முதலமைச்சரின் நல்லாளுமை விருது 5 திட்டங்களுக்காக வழங்கப்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.